ஈரோடு மாவட்டத்தின் முதல் தொகுதியாக நாம் ஈரோடு ஈஸ்ட வந்து பார்க்க போறோம். இந்த முறை கோபிநாத் பழனியப்பன், மனோகரன், விஜய் பாலாஜி மற்றும் தண்டையாமூர்த்தி சேர்ந்த 4 வேட்பாளர்கள் இந்த முக்கியமான 4 கட்சி சார்பா போட்டி போடுறாங்க. அந்த வகையில சென்ற முறை இவங்க வாங்கிய வாக்குகள்னு பாத்தீங்கன்னா நம்ம திருமகான் ஈவேரா அவருடைய உங்களுக்கு தெரியும், அவருடைய ஈவேரா நம்மளுடைய ஈவே இளங்கோவனுடைய மகன் வந்து இந்த இடத்துல போட்டி போட்டு அவர் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் இடைத்தேர்தல் அவங்க அப்பா போட்டி போடுறாரு, அவரும் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் வி சி சந்திரசேகரன் ஒருத்தர் போட்டி போறார் திமுக சார்பா. சோ இந்த 3 பேர் வெற்றி அடைஞ்சாங்க. ஆனா இந்த சென்ற முறை நம்ம 2021 நம்ம கணக்கு எடுக்கிறோம். ஏன்னா இடைத்தேர்தல பெருசா நம்ம கணக்கு எடுக்கிறதுல இடைத்தேர்தல சில பேர் போட்டி போட்டிருப்பாங்க, சில பேர் போட்டி போட்டிருக்க மாட்டாங்க. சோ 2021 வாங்கிய வாக்குகள் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் சார்பா வந்து 44.7%, யுவராஜ் அதிமுக சார்பாக அஇஅதிமுக சார்பாக போட்டிட்டு யுவராஜ் 39%, நம்முடைய கோமதி அப்படின்றவங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டி போட்டு கிட்டத்தட்ட 8% வாக்குகளும், ராஜ்குமார் மக்கள் நீதி மையம் ஈரோடு தெரியும் ஈஸ்ட் ஒரு நகரமயமான ஒரு தொகுதியில அவருடைய மக்கள் நீதி மையம் கிட்டத்தட்ட 7% வாக்குகளும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சி 1% குறைவான வாக்குகளும் 2021 வாங்கிய இந்த தொகுதியில வந்து இந்த முறை நம்ம அவர்லாம் இறந்துறதால கோபிநாத் பழனியப்பன் வி சி சந்திரசேகரம் அவர் வந்து இந்த போன முறை சென்ற முறை இடைத்தேர்தலில் ஜெயிச்சாரானா மறுபடியும் அந்த தொகுதி வந்து காங்கிரஸுக்கு மாறதால கோபிநாத் பழனியப்பன் அப்படின்றவரும், மனோகரன் அதிமுக, விஜய் பாலாஜி மூர்த்தி 4 போட்டி போடும். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்ற முறை திமுக வாங்கிய அந்த கூட்டணி வாங்கிய 45% வாக்குகளை அப்படியே பெறுறாங்க. இதுக்கான இடைத்தேர்தலாம் பாத்தீங்கன்னா அதிகமான வாக்குகள் ரொம்ப மக்களோட வந்து கவர் பண்ணி அவங்க வச்சிருந்தாங்க இடைத்தேர்தல்ல. அதனால அவங்க வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து சென்ற முறை அந்த இடைத்தேர்தல் ரொம்ப அவங்களை கவனிச்சதால அவங்களோட சப்போர்ட் வந்து திமுக இருக்காங்க. பெரிய ஆன்டி கமெண்ட்ஸ் இருந்தா கூட சென்ற முறை அவங்க இடைத்தேர்தல் 2 முறை வந்து ஜெயிச்சதால ஓரளவுக்கு வந்து அந்த அவங்க இருக்கிற வேட்பாளர் அங்க இருக்க வாக்காளரோட ஒரு சப்போர்ட் இருக்கு அவங்களுக்கு. சோ இந்த தொகுதியை பொறுத்தவரை ஆன்டி கமெண்ட்ஸ் இருந்தா கூட அந்த வாக்காளர் சப்போர்ட் எல்லாம் அது அப்படியே 45% இருக்குது. அதிமுக 30% குறையுது. ஏற்கனவே காரணம் சொல்லியிருந்தேன் ஏன் இங்கெல்லாம் வந்து அதிமுக குறையுது அப்படின்னா, அதிமுக தொடர்ந்து வந்து போட்டியிடாம தோல்வி அடைகிறதுனால அவங்களுடைய வாக்கு அவங்க மேல நம்பிக்கை எழுந்தவங்க என்ன பண்றாங்கன்னா பல வாக்குகள் வந்து பிரிச்சு போடுறாங்க. தாவேக்காக்கும் நம்முடைய நாம் தமிழர் கட்சியும் நம்முடைய தாவேக்காவும் பிரிச்சு போடுறாங்க. போடுவதால 8% வாங்கிய நாம் தமிழர் 13%, 12% வாக்குகள் வந்து இந்த இடத்துல வந்து தாவேக்கா பெறுகிறது. இதன் மூலமாக இந்த தொகுதியை திமுக ஒரு 15% வாக்கு வித்தியாசம் வந்து அந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியான காங்கிரஸ் வந்து இந்த தொகுதியில வெற்றி பெறும். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கும்போது ஈரோடு வெஸ்ட். இந்த தொகுதியிலும் சென்ற முறை திராவிட முன்னேற்ற கழகம் தான் கிட்டத்தட்ட ஒரு 10-11% வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 49% திராவிட முன்னேற்ற கழகமும், ராமலிங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் 38%, நாம் தமிழர் கட்சி 6.5%, மக்கள் நீதி மையம் கிட்டத்தட்ட 4% வாக்குகளும் இந்த தொகுதியில் வந்து பெற்றிருக்கிறாங்க. அப்படியே ஈஸ்ட் வெஸ்ட் நீங்க அப்படியே பார்த்துட்டே வந்து உங்களுக்கு தெரியும், அந்த தொகுதியில் இருக்கவங்களுக்கு தெரியும். அப்படியே அங்கங்க அப்படியே கொஞ்சம் உள்ள நகரத்துல அப்படியே உள்ள போக மக்கள் நீதி மையத்தினுடைய பிரசன்ஸ் வந்து குறைஞ்சிருக்கும். அதே தான் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துக்குமே வந்து அதுதான் நிலைமை. நீங்க நினைக்கிற மாதிரி ஆஹா ஓகலாம் எல்லா தொகுதியிலுமே கிடையாது. நகரத்துல வந்து அவருக்கு வந்து கண்டிப்பா வரவேற்பு இருக்கு. கிராமங்கள்ல ஒன்றும் பெரிய ஒரு வரவேற்பு அவர்கிட்ட இல்ல. அதுக்கடுத்து இந்த முறை இந்த ஈரோடு தொகுதியில போட்டி போட போறது யாருன்னு நீங்க பார்த்தாலே தெரியும். முத்துசாமி அவர் வந்து திமுகவோட அதிமுக எப்படி வந்து செங்கோட்டையின் ஒரு பெரிய மாசா இருந்தாரோ அதே மாதிரி இருந்தாரோ. ஆனா இப்பயும் வந்து முத்துசாமி அப்படின்றவங்க வந்து இன்று வரை வந்து இந்த ஈரோடுல வந்து அவங்க தான் டானு. நம்மளுடைய திமுக சார்பா டான் சென்ஸ் வந்து அரசியல்ல அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு புகழ்பெற்றவர் வந்து முத்துசாமி. எல்லா இடமும் தெரியக்கூடியவர். நம்முடைய யுவராஜ் வந்து இவர் வந்து டிஎம்சி தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருக்கிறவர். ஆனா இவரு ரெட்டலி சார்பா போன முறை போட்டு இந்த முறை வந்து தாமரை சங்கத்துல போட்டி போறான்னு நினைக்கிறேன் நானு. சோ யுவராஜ் என்ன சின்னம் தர போறான்னு தெரியல. அதிமுக கூட்டணி சார்பா அவரும், ஆனந்த் மோகன் மற்றும் விஜய் இந்த 4 பேர் போட்டியிடும் இந்த ஒரு தொகுதியில சென்ற முறை 49% வாங்கிய திமுக இந்த முறை 46%, அதிமுக 30-32%, நாம் தமிழர் கட்சி 7-16%, தாவேக்கா 10% வாக்குகளும் பெறும். இந்த தொகுதியில முத்துசாமி சார் ரொம்ப ஈஸியா வந்து கிட்டத்தட்ட 14% வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த தொகுதியை வந்து கைப்பற்றிடுவாரு. நம்ம பார்க்கக்கூடிய அடுத்தது வந்து மொடக்குறிச்சி தொகுதியில சென்ற முறை பாருங்க பாரதிய ஜனதா பார்ட்டி வெற்றி பெற்ற ஒரு தொகுதி, பிஜேபி வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. திமுக விட வாக்கு வித்தியாசம் வெறும் 281 வாக்குகள் தான் வந்து வித்தியாசம். 281 வாக்குகள் வித்தியாசத்தில் சென்ற முறை வெற்றி பெற்றிருக்குது. நாம் தமிழர் சென்ற முறை 7% வாக்குகளும், மக்கள் நீதி மையம் 2.52 அப்படியே குறைந்து பாருங்க. அங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து 2, 4, 2 மக்கள் நீதி மைய வாக்குகள் வருது, இதர கட்சியோட வாக்குகள். அதுக்கும் கீழே அம்மா மக்கள் முன்னேற்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருந்திருக்கு. இந்த முறை பாத்தீங்கன்னா சென்ற முறை வந்து திமுகவோட நேருக்கு நேர் போட்டியிட்ட இந்த தொகுதியில் பிஜேபி போட்டிட்டதுனால கிட்டத்தட்ட வெறும் 281 வாக்கு வித்தியாசம் வந்து வெற்றி பெற முடிஞ்சு. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா மதிமுக உள்ள வந்துட்டு திமுகவோட மதிமுக வந்து பேஸ் பண்றது பிஜேபி ஒன்றும்
பெரிய விஷயமா இல்ல. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த முறை 43% சென்ற முறை வாங்கிய திமுக இந்த முறை 36% வாங்கும். 43% வாங்கிய பிஜேபி அது அதிமுக கூட்டணி 39% வாங்குறது. சப்போஸ் இங்க டிஎம்கே போட்டி போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் டைட்டா இருக்கிறது வந்து வாய்ப்புகள் இருந்தது. எம்டிஎம்கே போட்டி போதில சில வாக்குகள் வந்து அவங்க அங்கிருந்து பிரிஞ்சு நாம் தமிழர் ஒரு 16%, தாவேக்காக ஒரு 9% போடக்கூடிய இந்த ஒரு தொகுதியில பாத்தீங்கன்னா அதிமுக கிட்டத்தட்ட ஒரு 3% வாக்கு வித்தியாசத்தில் இந்த தொகுதியை கைப்பற்றும். அடுத்து நம்ம பார்க்க போது தர்மபுரம், தாராபுரத்துல சென்ற முறை அதே மாதிரி திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் போட்டி போடுறது. அந்த எல் முருகன் நீங்க பார்த்திருப்பீங்க. நம்முடைய இப்ப மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் சென்ற முறை போட்டியிட்ட இந்த தாராபுரம் தொகுதியில பாத்தீங்கன்னா 2 பேருக்கு வித்தியாசம் வரும். 1393 வாக்குகள் தான். நாம் தமிழர் கட்சி ஒரு 3%, மக்கள் நீதி மையம் 1.1% வாங்கிய இந்த தொகுதியில இந்த முறை போட்டி போட போறது டைரக்ட் ஃபைட்டு. ஏடிஎம்கே டிஎம்கே டைரக்ட் ஃபைட்டு. இந்திராணி, சத்யபாமா, கௌரி சித்ரா மற்றும் திவ்யா போன்ற 4 பேர் போட்டியிடும் இந்த தொகுதியில இந்த முறை சென்ற முறை 46% வாங்கிய வாக்குகள் திமுக இந்த முறை 41%, அதிமுக 46 42ஆகவும், நாம் தமிழர் கட்சி 3-12%, நம்முடைய தாவேகா மற்றும் இதர கட்சி 5% வாக்குகளும் பெறுது. இந்த இடத்துல அதிமுக ஜஸ்ட் 1% வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் அப்படின்றது கணக்கு. ஃபைட்டா கூட இருக்கலாம். ஆனா நம்ம இந்த தொகுதியை வந்து நம்ம கண்டிப்பா வந்து அதிமுக கொடுக்கலாம் அப்படின்றதுனால தான் தொகுதி அதிமுக கொடுத்துருக்கிறோம். ஃபைட்டா கூட இருக்கலாம். நம்ம 1-3% வந்து எப்பயுமே வந்து டவுட் தான். 1-3% வந்து இந்த பக்கம் போலாம் அந்த போகலாம். இறுதி நேரத்துல எப்படின்னா அது வந்து மாறக்கூடிய விஷயம். ஒரு 5-10% போறது எல்லாமே மாறுவது கஷ்டம். ஆனா 1-3 வந்து எப்பயுமே வந்து நம்ம ஈஸியா வந்து நம்மளோட கணிப்பிரகாரம் இதுவரை அதிமுக 1% வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்திய தேதி பிரயோகம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமானது காங்கேயம்ல வந்து பாத்தீங்கன்னா சாமிநாதன், திராவிட முன்னேற்ற ஏடிஎம்க்கு டைரக்ட் ஃபைட் இருந்த இடம். சென்ற முறை 47%, 43%, நாம் தமிழர் கட்சி 6%, இண்டிபெண்டன்ட் அதாவது அதுக்கு கீழே தான் மக்கள் நீதி மையம் வந்திருக்கு. அந்த மாதிரியான இந்த ஒரு தொகுதியில வந்து இந்த முறை போட்டி போட போறது நம்முடைய சாமிநாதன் மற்றும் நடராஜ், மணி மற்றும் ஆமையன் அப்படின்ற 4 பேர் போட்டியிடும் இந்த தொகுதியில இந்த முறை கிட்டத்தட்ட 47% வாங்கிய திமுக 40%, 43% வாங்கிய அதிமுக 40%, நாம் தமிழர் 6-16%, நம்முடைய தமிழக வெற்றி கழகம் 4% வாக்குகளும் பெறும் இந்த தொகுதியில ஃபைட்டு ரொம்ப டஃப்பா இருக்கு. ரொம்ப டஃப்பான ஒரு விஷயத்துல வந்து இந்த 2 கட்சியுமே வந்து போட்டி போடுறாங்க. காங்கேயம் தொகுதியெல்லாம் வந்து கொஞ்சம் திமுக கொஞ்சம் அதிகமான ஒரு அப்செட் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அந்த தொகுதி மக்களுக்கு கண்டிப்பா தெரியும். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா சென்ற முறை வெற்றி பெற்ற அதே சாமிநாதன் இந்த முறையும் போட்டி போடுறாரு. ஆனா 7331 வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற்றிருந்தா நீங்களே பாக்குறீங்க. அதனால இந்த முறை வந்து கிட்டத்தட்ட ஃபைட் ரொம்ப டைட்டா இருக்கும். எந்த கட்சி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி நம்மளால யூகிக்க முடியாத டிஎம்கே ஏடிஎம்கே டஃப் ஃபைட் இருக்கும் அப்படின்னு நம்ம இந்த காங்கேயம் தொகுதியை நம்ம கணிக்கிறோம். இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற தொகுதி வந்து பெருந்துறையும் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு தொகுதி. அடிக்கடி கேள்விப்பட்ட பேரா இருக்கும். அந்த தொகுதியில அதிமுக கோட்டை அந்த மாதிரி தொகுதிகள்லாம் அந்த தொகுதியில பாத்தீங்கன்னா அதிமுக 45%, நம்ம திமுகவின் கொங்கு அவங்க தான் போட்டி போட்டாங்க. திமுக டைரக்டா போட்டி போடல. திமுக கூட்டணியா போட்டி போட்ட கொங்கு முன்னேற்ற கழகம் வந்து 37.2%, நாம் தமிழர் 5%, தோப்பு வெங்கடாச்சலம் வந்து 5.23. இந்த தோப்பு வெங்கடாச்சலம் இப்ப எந்த கட்சியை சேர்ந்தா உங்களுக்கு தெரியும். அது அடுத்த கார்டு நீங்க திருப்பும்போது பாப்பீங்க. சென்ற முறை கிட்டத்தட்ட 14,507 வாக்குகள் அதிமுக வெற்றி பெற்ற இந்த தொகுதியில தோப்பு வெங்கடாச்சலம் முதல்ல வந்து அதிமுக ஒரு உறுப்பினர் இருந்தாரு. அவர் கொஞ்சம் சரியா ரெஸ்பெக்ட் பண்ணாம ஒரு இண்டிபெண்டா போட்டி போட்டார். போனதும் அவர் வந்து சீட்டு கொடுக்கல. அப்புறம் தனியா போட்டி போட்டு கிட்டத்தட்ட 6% வாக்குகள் எடுத்திருந்தாரு. அவர் இந்த முறை திமுக சார்பா வந்து போட்டி போடுறாரு. அது வந்து அந்த கார்டை வந்து மாத்துமா அப்படின்னு நம்ம அடுத்த கார்டுல பாத்துருவோம். நம்ம அதுல ஜெயக்குமார் வந்து ஆப்போசிட் 2வது அதிமுக சார்பாகவும், அருணாச்சலம் மற்றும் லோகு போட்டி போடும் இந்த 4 பேர் போடும் இந்த தொகுதியில தோப்பு வெங்கடாச்சலம் அவரோட வருகையால 37 கிட்டத்தட்ட 33-30 போக வேண்டிய அந்த வாக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3%, அதாவது அவங்களுக்கு ஆன்டி கமெண்ட்ஸ் இருந்தா கூட அவருடைய இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு ஆட் ஆகுறதுல ஒரு 40% வாக்குகள் வந்து திமுகவும், அதிமுக 40, ஏன்னா சென்ற முறையே தோப்பு வெங்கடாச்சலம் இல்ல அந்த அவங்க கூட, அதனால 45 42% வாக்குகள் இந்த முறை வாங்குறாங்க. 5 நாம் தமிழர் 13% வாக்குகளும், தாவேகா மற்றும் இதர கட்சி 5% வாக்குகளும் பெறும் இந்த இடத்துல 2% வாக்குகள் வித்தியாசம் வந்து திமுக வந்து ஷோரா வந்து அதிமுக வந்து ஷோரா வின் பண்ணக்கூடிய ஒரு தொகுதியா இருக்கு இந்த பெருந்துறை தொகுதி. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். 1% 2% வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம அக்யூரேட்டா நம்மளால சொல்ல முடியாது. பட் இன்றைய தேதியில அது அந்த மாதிரி இருக்கு. மேபி அந்த கடைசி நேரத்துல வந்து அது வந்து எப்படி வேணா இப்படி அப்படி ஷிஃப்ட் ஆகலாம். அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கடுத்து பவானி தொகுதியை பொறுத்தவரை சென்ற முறை திமுக டைரக்ட் ஃபைட் இருந்துச்சு. அதிமுக எங்கேயோ இருக்கு, திமுக எவ்வளவு கீழே இருக்கு பாருங்க. நாம் தமிழர் 5%, இங்க மக்கள் இதே உள்ள வருது. பவானி உங்களுக்கு தெரியும், அந்த தொகுதியில் தெரியும். கொஞ்சம் சிட்டி பிளஸ் வந்து கிராமம் உள்ள ஒரு வந்து பவானி. அந்த தொகுதியை பொறுத்த இந்த முறை கேசி கருப்பண்ணன் வந்து அதிமுக சார்பாகவும், சேகர் திமுக சார்பாகவும்,
பாலகிருஷ்ணன் மற்றும் மேனகா தேவி போட்டியிடும் இந்த பவானி தொகுதியில இந்த முறை 39% வாங்கிய திமுக 35ஆகவும், 50% வாங்கிய அதிமுக 45%ஆகவும், நாம் தமிழர் 5லிருந்து 14%ஆகவும், டிவிகே மற்றும் இதர கட்சிகள் வந்து 6% வாங்கும் இந்த தொகுதியில அதிமுக ஷோரா வின் பண்றோம் 10%. இந்த மாதிரி நம்ம 10, 8, 5, 6 வந்து ஷோரா சொல்லிடலாம். அது கம்மியா வர தொகுதியெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு முன்ன பின்ன இருக்கலாமே தவிர இந்த தொகுதியெல்லாம் வந்து ஷோரா வந்து ஏடிஎம்கே வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து அந்தியூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்ற முறை டிஎம்கே வின் பண்ணிருக்கு. திமுக அதிமுக டைரக்ட் ஃபைட் இருந்திருக்கு. வாக்குகள் தான் ரொம்ப கம்மி, ரெண்டுமே 44%. நாம் தமிழர் கிட்டத்தட்ட 5% வாக்குகள் பெற்றிருக்கும் இந்த தொகுதியில இந்த முறை போட்டி போடுறது சிவபாலன், ஹரிபாஸ்கர் டைரக்ட் ஃபைட்டு, ஏடிஎம்கே டிஎம்கே ஃபைட்டு. நாம் தாவேக்கால விஜய் வெங்கடேஷும் ஆனந்தி அப்படின்ற நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடும் இந்த தொகுதியில இந்த முறை தேர்தல் நடக்கும் பட்சத்துல திமுக 45-38ஆகவும், அதிமுக 44-40ஆகவும், நாம் தமிழர் 5லிருந்து 18%ஆகவும், தாவேக்கா மற்றும் இதர கட்சிகள் 4% பெறும் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிமுக ஒரு 2% வாக்குகள் வித்தியாசத்துல வந்து நிச்சயமா இந்த தொகுதியை கைப்பற்றும். நம்மளோட கணிப்பு நம்ம ஆல்ரெடி சொல்றோம், நம்ம 1, 2, 3% வந்து இப்படியே மாறலாம் அப்படியே மாறலாம், கிட்டத்தட்ட 6000-8000 வாக்குகள் தான், அது 2-3% அப்படின்றது. ஆனால் இன்றைய தேதி வரை இது வந்து அதிமுக நல்லா ஃபைட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அதிமுக இந்த தொகுதியை கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கடுத்து கோபிச்செட்டிப்பாளையம் வந்து ரொம்ப ஃபேமஸ், தாவேக்காரர் எல்லாருமே ஒரு ஃபேவரட்டான தொகுதி வந்து நம்ம விஜய் சார் வின் பண்றாரோ தோக்குறாரோ பத்தி நம்மளுக்கு தெரியாத இடத்துல வந்து அவரோட பவர் என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா கோபிச்செட்டிப்பாளையத்துல KA செங்கோட்டையனுடைய பவர் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அது வந்து அவருடைய வீடு மாதிரி, தாய் வீடு மாதிரி. அது வந்து அவருடைய தொகுதியே வந்து எழுதி கொடுத்தலாம், அந்த அளவுக்கு ஒரு தொகுதியா இருந்த நம்மளுடைய கோபிச்செட்டிப்பாளையம் இந்த முறை என்ன ஆகுது நீங்க பார்க்க போறீங்க. KA செங்கோட்டையன் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாகவும், திராவிட முன்னேற்ற கழகம் டைரக்ட் ஃபைட் சென்ற முறையே வந்து அதிமுக டைரக்ட் ஃபைட் இருந்தது. இந்த தொகுதி ரொம்ப முக்கியமான தொகுதி. இந்த முறை திமுக வந்து செங்கோட்டையன் வெளில இருந்தாலும் திமுக வெற்றி பெற கட்டாயம் இருக்கு. செங்கோட்டையன் இல்லாத அதிமுக வெற்றி பெற கட்டாயம் இருக்கு. செங்கோட்டையன் தன்னையே ப்ரூவ் பண்ண வேண்டிய, இந்த வயசுக்கு மேல தன்னையே ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் உள்ள இந்த தொகுதியில நாம் தமிழர் கட்சி சென்ற முறை 5%, மக்கள் நீதி மையம் 2% வாக்குகள் வாங்கிய இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா இந்த முறை கிட்டத்தட்ட அதே நல்ல சிவம், பிரபு மற்றும் செங்கோட்டையன் மற்றும் சீதாலட்சுமி 4 பேர் போட்டி போடுறாங்க. சீதாலட்சுமி என்ன மாதிரி ஒரு கேண்டிடேட்னு உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து அந்த 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 ஈரோடு சைட்ல வந்து ரொம்ப போட்டி போடக்கூடிய அந்த சீதாலட்சுமி ரொம்ப பேர் கேள்வி, நாம் தமிழர் கட்சி சேர்ந்த ரொம்ப பேருக்கு தெரியும். அவங்கள பலமுறை என்ன ஈரோடுல வந்து இப்ப பை எலெக்ஷன் நடக்கும் கூட அவங்க தான் போட்டி போட்டாங்க. சோ அந்த தொகுதியில சென்ற முறை 37% வாங்கிய திமுக 30% வாக்குகள் பெறுகிறது. அதிமுக செங்கோட்டையன் இல்லாத அதிமுக 50லிருந்து 36% வாக்குகள் பெறுகிறது. நாம் தமிழர் 5லிருந்து 14% வாக்குகளும், இங்க தாவேகா கிட்டத்தட்ட 20% வாக்குகள் இந்த இடத்துல பெறும். அதுக்கு முழுக்க காரணம் வந்து செங்கோட்டையன் அவர்களுடைய பிளஸ் அந்த டீம் அதெல்லாம் சேர்ந்துதான் 20% வாக்குகள் பெறும். நீங்க எதிர்பார்க்குற மாதிரி வெற்றி பெறக்கூடிய வாக்குகள் பெறுவாரா அப்படின்னா அதுக்கு நிச்சயமா அது கிடையாது. தாவேகா ஒரு பயங்கரமான ஒரு நல்ல ஓட் ஷேர் இந்த இடத்துல வந்து கண்டிப்பா வந்து பிரசன்ட் பண்ணும். அந்த வகையில பாத்தீங்கன்னா இங்க இந்த 4 கட்சியுமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு 10 பாயிண்ட்ஸ் வித்தியாசம் தான் வருது. அதனால இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் ஏடிஎம்கே ஒரு 6% வாக்குகள் வித்தியாசம் வந்து நிச்சயமா வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியா இருக்கு கோபிச்செட்டிப்பாளையம். அடுத்து பவானிசாகர்ல அதிமுக கம்யூனிஸ்ட் பார்ட்டி டைரக்ட் ஃபைட் இருக்கு. இது வந்து திமுகவுடைய ஒரு கூட்டணி கட்சி கொடுத்தது. லாஸ்ட் டைமே வந்து அதிமுக தான் வெற்றி அடைஞ்சது. கிட்டத்தட்ட 8% வாக்குகள் வித்தியாசம். நாம் தமிழர் 4%, மக்கள் நீதி மையம் 2.14% வாங்கிய இந்த பவானிசாகர் தொகுதியில இந்த முறை போட்டி போடுவது அதே கம்யூனிஸ்ட் சார்பா வந்து சுந்தரமும், பண்ணாரி, தமிழ்ச்செல்வி மற்றும் சௌந்தர்யா போட்டியிடும் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்ற முறை 41% வாங்கிய திமுக 35ஆகவும், அதிமுக 40லிருந்து 44%ஆகவும், நாம் தமிழர் 4லிருந்து 13%ஆகவும், தாவேகா பிளஸ் அதர் கட்சி 8% வாக்குகள் பெறும். இந்த தொகுதியில இந்த முறை நீங்களே பாருங்க வித்தியாசம். இதெல்லாம் வந்து ஷோரா சொல்லிடலாம், அதிமுக இந்த தொகுதியில ஒரு 9% வாக்குகள் வித்தியாசம் வந்து நிச்சயமா வந்து இந்த தொகுதியை வந்து வெற்றி பெறும். நம்ம ஈரோடு மாவட்டத்தை நம்ம முடிச்சிட்டோம். ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எப்பயும் போலதான் அந்த ஏரியா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிலரோட கண்ட்ரோல் இருந்தாலும் இப்போ இன்னைய நிலைமையில வந்து எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கு. ஈரோடு, நாமக்கல்லாம் வந்து ஈக்குவலா தான் இருக்கு. இந்த ஈரோடு தொகுதியுமே இந்த ஈரோடு மாவட்டமே வந்து 2 கட்சியில எந்த கட்சி வந்து அப் டவுன் எடுக்க போகுது அப்படின்றது அந்த 3வது 4வது கட்சி எடுக்கக்கூடிய வாக்கு தான் இருக்கிறது.